ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிதி சேவை மையத்தில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சிஏன்னு சொல்லுவோம். அங்கருந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஏன்னா சேலரியே வந்து பாருங்க ரூ. 1,43,000 வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 8த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். உங்களுக்கு வந்து பாருங்க இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எதுக்காக காமிக்கிறேன்னா வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பழைய டேட் தான் இருக்கும். அதை பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாதுன்னா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அஃபிஷியலா வந்து குவாரண்டைன் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நோட்டீஸ் தான் இது. ஸோ டேட் வந்து பாருங்க இதில வந்து உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துட்டோம் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. 8த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா 21 ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு நோட்டீஸ்ல வந்து பாருங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரி டேட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ 8த் மே வரைக்கும் நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட்ல. ஸோ இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்றேன். ஸோ ஆனா அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. ஏன்னா டேட் வந்து அதில பழைய டேட் தான் இருக்கும். ஸோ இப்போ புது டேட் வந்து பார்த்தோன்னா 8த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். ஓகே. இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐஎஃப்எஸ்சிஏ இது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ரேரான டிபார்ட்மெண்ட் தான். நெறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. கிரேட் ஏ கேட்டகரில அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டேட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 21 ஏப்ரல் வந்து இருக்கும். இப்போ வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இதில ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஃபேஸ் 1 பொறுத்தவரைக்கும் மே, ஜூன்ல வந்து நடக்கும். ஃபேஸ் 2 வந்து பாருங்க ஜூன், ஜூலைல வந்து இருக்கும். ஸோ ஃபேஸ் 3 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து மாஸ்டர் டிகிரில வந்து பாருங்க ஸ்டாட்டிக்ஸோ, எக்கனாமிக்ஸ் இல்லனா காமர்ஸ் இல்லனா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஃபினான்ஸ் இல்லனா எக்கோமெட்ரிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஸோ நீங்க வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லனா மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்படியும் இல்லனா நீங்க பேச்சுலர் டிகிரில காமர்ஸ் முடிச்சுட்டு சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ், ஸோ ஐசிடபிள்யூ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லனா பேச்சுலர் டிகிரில லா முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லனா பேச்சுலர் டிகிரிலே வந்து பாருங்க எனி அதர் டிசிப்ளின் நீங்க எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க டிகிரில. ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். இதுக்கு வந்து எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க அதிகபட்சமா 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான். இது இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா வந்து பாருங்க 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்க ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது தான் 3 ஸ்டேஜா உங்களுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வந்து இருக்கும். ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான பேட்டர்னுமே இருக்கு. கட் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்க இங்க வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான பேட்டர்னுமே இங்க வந்து இருக்கு. ஸோ ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இத வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து பாருங்க இனிஷியலா வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு புரோபேஷன் பீரியட் வந்து இருக்கும். அது வந்து எல்லா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இல்ல கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலா ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்க ட்ரெய்னிங் பீரியட் மாரி வந்து வொர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான். சேலரி வந்து பாருங்க ரூ. 44,500 உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். உங்க கைக்கு வந்து பாருங்க அப்ராக்ஸிமேட்டா ரூ. 1,43,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, எனி லொகேஷன் இன் இண்டியானே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை வந்து இதுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு அங்க கூட வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ எனிவேர் இன் இண்டியா இல்லாம வந்து பாருங்க உங்களுக்கு அப்ராட்ல கூட வந்து பாருங்க இதுக்கான ஆஃபீஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அப்ராட் கூட உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2க்கான எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, அதுக்கப்புறம் மதுரை இருக்கு. ஸோ இந்த லொகேஷன்ல வந்து நீங்க வந்து எக்ஸாம் சென்டர் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து சூஸ் பண்ணி இதுக்கு வந்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ அதே மாரி அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து ரூ. 100 வந்து ஃபீஸு. ஸோ மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்க யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்குலாம் ரூ. 1000 வந்து ஃபீஸா நீங்க பே பண்ணணும். அது வந்து ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஆன்லைன் மோட்ல தான். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எப்படி பண்ணணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க வந்து குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இங்க இருக்கு. ஸோ இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஈஸியா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 24ல வந்து பாருங்க அனெக்ஸர் 1ல வந்து சிலபஸ்மே வந்து இங்க வந்து இருக்கு. சிலபஸும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.